அந்த காலத்து இலக்கியங்களுக்கும் இப்போ உள்ள மாடர்ன் கவிதைகளுக்கும் புது கவிதைகளுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஜான் கீட்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் போய்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு போயம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறாரு ரொம்ப அருமையா. இஃப் அ போயம் கம்ஸ் நாட் ஆஸ் லீவ்ஸ் டு அ ட்ரீ இட் ஹேட் பெட்டர் நாட் கம் அட் ஆல். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஒரு கவிதை அப்படின்றது வந்து ஒரு மரத்தில் இலைகள் எப்படி இயற்கையாக வெளியே வருதோ அதே மாதிரி வரல அப்படின்னு சொன்னால் அந்த போம் வரவே வேண்டாம், அது எழுதவே வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆர்டினரி சென்டென்சஸ் பேசுகிறப்ப சப்ஜெக்டு வேர்பு இல்லை அடுத்து ஒரு ஆப்ஜெக்டு இல்லை தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நம்ம சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸை கொஞ்சம் ஆர்டர் மாற்றி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னியாக தெரியும், என்ன இப்படி பேசுனாங்க அப்படின்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சில் நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு கப்பல் பார்க்குறீங்க, டேய் பாருடா கப்பல் போகுது, அப்படி இல்லை அங்கே பாரு கப்பல் போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி கேஷுவலாக சொல்கிறத விட்டுட்டு போகுது பார் கப்பல் கடல் மேலே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அந்த நார்மலாக பேசக்கூடிய சென்டென்ஸினுடைய ஆர்டரை நீங்கள் மாற்றி பாருங்க, தே டெஃபினெட்லி வுட் லாஃப் அட் யூ. என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுடைய அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல இன்வர்ஷன் அப்படின்னு பேரு. அண்ட் திஸ் ஆல்சோ இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதே இன்வர்ஷனை வந்து ஷேக்ஸ்பியர் அவருடைய ஒன் ஆஃப் த டிராமாஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்பீச் ஆர் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. ஸோ சப்ஜெக்ட் என்ன இந்த சென்டென்ஸ்ல அப்படின்னா த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. ஆர் வந்து வேர்பு. ஸோ ஸ்வீட் வந்து லாஸ்ட்ல வருது, ஆருக்கு அப்புறம் அந்த பி வேர்புக்கு அப்புறம் வருது. அண்ட் தட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட், கம்ப்ளீட் பண்ணுது, அந்த சென்டென்ஸோட மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ த சென்டென்ஸ் ஷுட் ஹவ் பீன், இஃப் இட்ஸ் நார்மல், அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் த சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி ஆர் ஸ்வீட் அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஆனால் ஷேக்ஸ்பியர் வந்து அந்த கவிதை நயத்துக்காக அந்த அந்த லைனை வந்து ரொம்ப இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த ஆர்டரை மாற்றி சொல்லியிருக்கிறாரு, ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லி. அண்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள், அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்வர்ஷன். பவர்ஃபுல் யூ ஹேவ் பிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மனசில் பதியும். யூ ஹேவ் பிகம் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால் ஒரு காமன் சென்டென்ஸாக போயிடும். ஸோ இது லைட்டாக மாற்றி சொல்கிறப்ப பவர்ஃபுல் யூ ஹேவ் பிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப இது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பதியும், இன்னும் கொஞ்சம் எம்ஃபேட்டிக்காகவும் தெரியும். அது மாதிரி ஒருத்தங்களுடைய இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப லாஃப்டியாக இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிரேட் ஆர் யுவர் இன்டென்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக சொல்லலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.